தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உம்முடைய வார்த்தைகளை நீங்கள் விட்டு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் நீங்கள் பேசுங்க, அடியனை மூடி மறுத்துக்கொள்ளுங்க. கேட்கிற வசனங்களுக்கு நாங்கள் கருத்தாய் கவனமாய் செவி கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலோடு கூட அதை கேட்டு அதன்படி நடந்து அந்த வசனத்திற்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நல்ல விசுவாசத்தையும் மனத்தாழ்மையும் நீங்கள் தந்து இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. ஹல்லேலூயா. என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் சபை மக்கள் யாரை கேட்டாலும் பொதுவாக தங்களுடைய பிரச்சனைகள், எதிர்கொண்ட இருக்கிற காரியங்கள், வேதனைகள், ஹல்லேலூயா, இதைத்தான் அதிகமாக கேட்க முடிஞ்சது. ஆகவே ஆண்டவரே, நான் ஜனங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது 107ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் நடத்தினாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த குறைவான நேரத்தில் அவளை பார்க்க முடிந்தது. எனக்கே மனசில் ஒரு திருப்தி இல்லை. அளவு குறைவான நேரத்தில் எப்படி போய் மக்கள் வழங்கி இருப்பாங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே தான் வீட்டில் போய் நீங்கள் தயவுசெய்து எந்த அதிகாரத்தை உங்களை நான் படிக்க சொன்னேன்? 2 அதிகாரத்தை நீங்கள் தயவுசெய்து வீட்டில் போய் படிங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? படித்தீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2-3 பேர் கையை வைத்துறாங்க. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சபையில் சொல்லிக் கொடுக்குறதையும் தாண்டி நமக்குள்ளே இருக்கிற ஒரு தேடுதல் மிக மிக அவசியம். தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைவான், கர்த்தருடைய மகிமையை கண்டடைவான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகும். எல்லா நன்மைகளுக்கும் பெற்றுக்கொள்ள ஆதாரமாய் அது காரணமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடாமல், அதனால் வரவிற கர்த்தருக்குரிய ஒரு உண்மையான பயம் வராமல், ஆண்டவருக்கு உண்மையாக கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது அதை பெற்றுக்கொள்வதற்காக நிச்சயமாக நம்ம அவரை நேரம் ஒதுக்கி எங்கே தேடணும்? ஹல்லேலூயா. ஆலயத்தில் தேடுவதற்கான நேரம் காணாது. வீட்டில் தனியாக இருக்கும்போது வேதத்தை எடுத்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், எனக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேடுகிற ஒரு காரியம். ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணுமே என்கிற வாஞ்சோடு தேடுகிற ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் அவைகளை கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா 34:16 படி ஹல்லேலூயா. இந்த அனுபவம் எல்லாத்துக்கும் வேணும். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். சென்ற முறை கூட அப்படிலாம் நினச்சிருந்தா கூட கேட்டு சொன்னாங்க, நான் இந்த வசனம் நான் வாசித்து பார்த்தேன், வீட்டில் நான் புரியலை, இப்போ புரிஞ்சதுன்னு சொன்னாங்க. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாருக்கும் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நாளிலே ஹல்லேலூயா எனக்கு பெரிய 2 விதமான தாட்ஸ் இருந்தது. எதை பிரசங்கிப்பது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரே காரியத்தை மறுபடியும் பிரசங்கித்தா மக்கள் சோர்ந்து போவாங்க. ஹல்லேலூயா. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே, நீங்கள் என்ன வசனத்தை தாரீங்க, அதை உறுதிப்படுத்துங்க என்று கேட்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெபத்தில் பாட்டில் எல்லாத்தையும் ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போது நம்ம பார்க்கும் பொழுது, ஆகவே பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 107 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் தயவு செய்து தொடர்ந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணுவது நல்லது. ஆகவே அது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆறுதலை, தேர்தலை, விசுவாசத்தை, நம்பிக்கையை நிச்சயமாகவே என் ஆண்டவர் என்னுடைய சிறையிருப்பிலிருந்து, என்னுடைய இயலாமையிலிருந்து என்னை மாற்றி எனக்கு ஆசீர்வதிப்பாருங்கிற விசுவாசம் உண்டாகும்படியாய் ஆவியானவர் உங்களை வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு சாரும் கூட ஜெபம் பண்ணாங்க. என்னால் செய்யக்கூடாத ஐசியமான காரியம் என்று உண்டோ? ஹல்லேலூயா. கொஞ்சம் வாரத்துக்கு முன்னால் கூட நம்ம ஆராய்ந்து பார்த்ததில் நான் அதை சொன்னேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது யாருக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னால் செய்யக்கூடாத ஐசியமான காரியம் என்று ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. யாருக்கு சொன்னது? ஓகே, ஆபிரகாமுக்கு சொன்னாரான்னு அது இருக்கலாம், மேபி. அது என்னன்னு தெரில. எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாருக்கு சொன்னது? ஏன் அப்படி சொன்னாங்க? இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஹல்லேலூயா. இதோ
நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. இந்த வசனம் தெரியாத ஆள் யாருமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை யூஸ் பண்ணாத ஆட்களும் கிடையாது, யாரும் இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம இதை யார்கிட்ட சொன்னாங்க, அதனுடைய தாற்பயம் என்ன, அதன் நிலைமை என்ன, இதனால் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். அந்த அதிகாரத்தில் அங்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி ஹல்லேலூயா பாவம் செய்தபடினாலே, குறிப்பாக ஆண்டவரை மிகவும் கோபப்படுத்தின, சினம், கோபம், மிக்க கோபம், அதாவது என்ன சொல்கிறது, சினம், கோபம், உக்கிரமான கோபம் ஆண்டவருக்கு வருவித்த விக்கிரக ஆராதனையை செஞ்சாங்க. ஆண்டுடைய ஆலயத்தில் விக்கிரகங்களை கொண்டு வச்சாங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தங்களுடைய பிள்ளைகளை முதற்கொண்டு அந்த விக்கிரகங்களுக்கு பலியிட்டார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு தகாத சகவாசத்தால் வந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டுடைய ஜனங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்ம அப்படி மேன்மை பாராட்டி நினைத்து விக்கிரகங்களை விட்டு, தேவன் அருவருக்கிற காரியங்களை விட்டு நம்ம பிரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு இசைந்து ஆண்டுடைய கோபத்துக்கு உள்ளாகிற அருவருப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் வரும். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், முழுமனதோடு ஏற்றுக்கொண்டால், ஃப்ரெண்ட்ஷிப்பை குறைக்கணும், விட வேண்டிய வேலை வரலாம், காலம் வரலாம். தைரியமாக விட்டால் நம்ம பழைச்சோம், நம்மளும் பழைச்சோம், அவங்களையும் நம்ம பாதுகாக்கலாம், கொள்ளலாம். அல்லேலூயா. ஆனால் நண்பர்களை, உறவினர்களை பிரியப்படுத்த, கணவன் மனைவியை பிரியப்படுத்த ஆண்டவரை விட்ட ஒரு காரியம், விக்கிரகத்துக்கு போகிற காரியம் அல்லேலூயா இருக்குமென்றால், நிச்சயமாகவே நாம் ஒரு ஆண்டவருடைய கிருபையை இழக்கிற காரியம், ஆண்டவருடைய கோபத்தை இழக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். எனவே தான் பேதுரு எழுதும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அங்கே எழுதும் பொழுது இப்படியாக அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாறுபாடுள்ள சந்ததி, இந்த மாறுபாடுனா ஆண்டவரை விட்டு விலகிற ஒரு சந்ததி, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகிற ஒரு கூட்டம். அப்போஸ்தலர் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்போ எப்படிப்பட்ட ஒரு போல்டு டிசிஷன் எடுக்கணும். மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு ஆண்டவரை ஒரு நாள் விட்டு கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்ணால் பார்த்து நாங்கள் அனுபவித்த ஆட்கள். அல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அம்மா சீக்கிரம் இறந்து போனதுனால ஒரு அம்மா கண்டிப்பு இல்லை, அப்பா கண்டிப்பும் கிடையாது, வளர்ந்த ஆள். அல்லேலூயா. அவர் கிறிஸ்துவராக இருந்தாலும் சர்ச்சுக்கு போக மாட்டார், பண்டிகை கிறிஸ்தவர். அப்படிப்பட்ட நாட்களில் எங்கள் அப்பா நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். ஆகவே அவர் நிறையா எல்லா கேம்ஸ்லையும் அவர் தான் ஃபஸ்ட்டு வருவார். அதனால் வருவார். அவர் ஃபுட்பால் விளாட போனாலே அவருக்கு பெரிய ஃபேன்ஸ் கூட்டமே உண்டு. அப்படிப்பட்ட நாட்களில் இவருடைய திறமையை பார்த்து தமிழ் ஆசிரியர் ஒரு என்ன பண்ணாங்க, நீ இவ்வளவு திறமை வச்சுருக்க, நீ இங்கே இருக்கக்கூடாது. அதெல்லாம் படிப்பு முடிஞ்சவொடனே எங்கள் அப்பா ஹோட்டலில், எங்கள் தாத்தாவுடைய ஹோட்டலில் போய் டீ ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்த்து அந்த ஆசிரியர் அவர் பார்த்து, நீ இவ்வளவு திறமையாக இருக்க, நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரே காசு போட்டு என்ன பண்ணாங்க, ஒய்எம்சிஏ சென்னையில் விளையாட்டுக்குழுவில் படிப்பதற்கான எல்லா உதவிகளையும் அவரே செய்து அவரை கூட்டு போய் விட்டு ஜாயின் பண்ணி விட்டார். ஆகவே அவருடைய அன்புக்கு எங்கள் அப்பா கிட்டத்தட்ட அடிமையாயிட்டாங்க. ஆகவே ஊருக்கு ரிட்டர்ன் வரும்போது முதல்ல எங்கே போங்க, எங்கள் வீட்டுக்கு போவாங்க, தாத்தா வீட்டுக்கு போக மாட்டாங்க, அந்த ஆசிரியர் வீட்டுக்கு தான் போவாங்க. அல்லேலூயா. அப்போது ஊரில் பேச்சு வரும், உன் மகன் எங்கே வந்திருக்கான், அங்கே போய் நிற்கான், இப்போ எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு உள்ள ஆளாக மாறிட்டாங்க. அப்படி இருந்ததுனால அவர் சகுனம் பார்க்குற ஆள், மற்ற இந்து பிரகாரமாக மற்ற காரியங்கள் பார்க்குற ஆள். அவர் கூட சேர்ந்து இந்த சகுனம் பார்க்குற காரியம்லாம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. நாய் குறைக்குது, காக்கா கத்துது, நீ போகாத என்கிற கருத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. சொல்லிக் கொடுக்கல, நாங்கள் போனோம்னா அவர் சொல்லுவார், அல்லேலூயா, நீ கொஞ்சம் நின்று போ அப்படின்னு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் அறிஞ்சபடினால, வேதத்தை அறிஞ்சபடினால
பைபிளில் அப்படிலாம் கிடையாது, நான் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. எங்கள் அப்பாட்ட எடுத்து பேசுனா கை அடுத்த நிமிஷம் இங்கே தான் இருக்கும். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய மீசை உண்டு. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அவரும் இந்த தேசத்தில் ரட்சிக்கப்படும்படி ஆண்டு கிருபை செய்தார். அல்லேலூயா. பையன் பார்த்துருக்கும்போது அவர் ரட்சிக்கப்படுவதற்காகவே நான் கூப்பிட்டு வந்தேன். எல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் பெற்றோரை உற்சாகப்படுத்தணும், எப்படியாலும் ஒரு ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவது பெரிய பொறுப்பு இருக்குது. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஆண்டுடைய வார்த்தையை அறிஞ்சு அதன்படி நடந்து விலகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டுடைய ஜனங்கள் தங்களுக்கு ஆதாயம் வரும் என்பதற்காக அங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம், மழை பெய்யணுமா ஒரு தெய்வம். அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யம் வரணுமா அதுக்கு ஒரு தெய்வம், கல்வி வேணுமா அதுக்கு ஒரு தெய்வம். இதெல்லாம் பார்த்து நம்ம தெய்வத்துடைய மகிமையை புரியலை, மறந்து போனாங்க. அவங்க கூட சேர்ந்து அவங்க இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சாங்க. சபைகளிலே நம்ம பார்க்குறோம், அநேகம் பேர் கத்தோலிக்கத்தில் திருமணம், ஆண்டு ஸ்தோத்திரம், இங்கே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊருக்கு போன பிறகு மனைவி சொன்னால் நான் அங்கே போனேன், நம்ம சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. ஏன்னா அவங்க திட்டுவாங்களாம், அவ்வளோ பயம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவது, அவருடைய வார்த்தையை விட்டு விலகுவது எவ்வளவு கசப்பும் கண்ணியமானது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் அவன்கிட்ட மறுபடியும் பேசி ஆலயத்துக்கு வர ஆண்டு கிருபை செய்தார். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, திருமணத்தில் நம்ம பார்க்குறோம், அந்நிய நுகத்தில் நீங்கள் பிணைக்கப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. திருமணம் பண்ண பிறகு நம்ம மாற்றிக்கலாம், ஒன்றும் மாற்ற முடியாது, அவங்கள மாற்றிடுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவரா மன விரும்பின ஒரு பெண்ணா, நோ என் ஆண்டவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் படைச்சிங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் திருமண நிமித்தம் ஆண்டவரை விட்டு போயிருக்காங்க, அபிஷேகம் பெற்றாங்க இந்த சகோதரி. ஓ, ரொம்ப சந்தோஷம். கடைசியில் திருமணம் பண்ணது ஒரு இந்து சகோதரன், கடைசியில் போட்டு வச்சுட்டாங்க, போயாச்சு. எவ்வளவு கேவலமாக இருக்குது ஒரு ஜீவனுள்ள தேவனை விடுவது. சரி, இருக்கட்டும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த தவறு தான் அங்கே ஆண்டுடைய ஜனங்கள் பண்ணாங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அவர்களை ஏற்கனவே சொன்னார், நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களை வந்து தமஸ்குக்கு அப்பால் நான் உங்களை என்ன பண்ணுவேன், சிதறடிப்பேன், உலகமெங்கும் சிதறடிப்பேன். நீங்கள் போகிற இடத்துலலாம் நீங்கள் வந்து எவ்வளவு கவலையும் கண்ணீரும் துக்கமாக இருப்பீங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லியாச்சு. மறுபடியும் சொல்லியாச்சு. ஒவ்வொரு ஸ்டேஜில் சொல்லியாச்சு. எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு 23 வருஷம் ஒரு ஜனங்களுக்கு அவர் தீர்க்கதரிசனம் சொல்லி எச்சரித்தார். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 23 வருஷம். ஒரு தேச மக்களுக்கு, ஜனங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, அப்பப்போ திடசாட்சியாய் உன்னை இப்படி அடிப்பேன், இப்படி உன்னை கொல்லுவேன். அல்லேலூயா. எப்படி சொன்னாலும் நாங்கள் மாற மாட்டோம்னு சொல்லி ஜனங்கள் கடின இருதயப்பட்டாங்க. அல்லேலூயா. எனவே தேவன் தாம் சொன்னபடியே ஹல்லேலூயா எதிரிகள் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன வார்த்தை? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய கோபத்தின் நாட்கள், ஆண்டவர் சொன்னபடியே ஒப்பு கொடுக்கப்பட்ட நாட்கள், தேசம் எதிரி கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த நகரம் எருசலேம் சுட்டரிக்கப்பட்டது. அதுக்கு முன்பாக உள்ள நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். அல்லேலூயா. இதையும் கூட நீங்கள் எரேமியா 2 வீட்டில் போய் நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. இருக்கிற நேரத்தில் நம்ம சில காரியங்களை நம்ம குறிப்பாக நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, எப்படி தன்னுடைய ஜனங்களை தண்டித்தாரோ அதே வழியில் நம்முடைய ஆண்டுக்கு இரக்கமுள்ள தேவனாகவே இருக்காங்க. என் ஜனங்கள் மனம் திரும்பினா, அல்லேலூயா, மனம் திருப்பி வந்தா நான் அவங்கள ஏற்றுக்கொள்வேன், நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த பொதுவான ஆண்டுடைய தாற்பயம் தெரியணும், நம்மளை காத்துக்கொள்ளணும், நம்மளை பார்த்து 4 பேர் திருந்தணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சாட்சியாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம மாற்றணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு தான் பேசுவார், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு தான் நம்மளை செயல்பட வைப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் வார்த்தை, பிதா சொல்லி கொடுத்த வார்த்தையின்றி வேற ஒன்றும் பேச மாட்டார். அல்லேலூயா.
ஆகவே இந்த திரித்துவ தேவன், ஒரே தேவன், செயல்பாடு 3 விதத்தில், 3 வெளிப்பாட்டில், 3 ஆழ்த்தத்தில் வெளியாகும். அல்லேலூயா. ஆனால் நோக்கம் ஒன்றாக தான் இருக்கும். ஆகவே பிதாவுடைய சித்தம் குமாரன் செயல்படுத்துவார், பரிசுத்த ஆவியானவர் அதை பாதுகாப்பார் என்கின்ற ஒரு காரியம். இன்றைக்கு ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பிதாவுடைய சித்தம், இயேசு கிறிஸ்துக்கான காரியங்களை வந்து பண்ணாங்க. அதை தொடர்ந்து அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் பலம் தந்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நினைப்பூட்டி நம்ம நடத்துகிறாங்க. அல்லேலூயா. இந்த தாற்பயம் நமக்கு தெரியணும். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட வேளையில் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு 23 வருஷம் பேசின தீர்க்க தரிசனங்களை ஜனங்கள் கேட்டோம், அதை குறித்து சிந்திப்பார்ல. ஆண்டவரே கேட்குறாங்க, ஒரு தேசம் அழிஞ்சு போகுதுப்பா, அது ஏன்னு சிந்திப்பதற்கு ஒருத்தம் கூட இல்லையா? அல்லேலூயா. இன்றைக்கு அநேக காரியங்களை நம்ம சிந்திக்க படிக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தை பார்த்தா தெரியும் எப்படி ஆண்டவர் தாம் சொன்னபடியே தம்முடைய கிரியைகளை நடப்பித்து வருகிறார். அந்த தேசம் பாருங்கள், உலக அறிவு அதிகமாக இருக்குது இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் முட்டாள்களுக்கு ஆண்டவரை யார் மேசியானே தெரியலை, வந்திருந்தும் தெரியலை. நமக்கும் அதை வெளிப்படுத்தினார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராக. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த எரேமியா 25:3 வாசிங்க. ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமற் போனீர்கள். ஹல்லேலூயா. 23 வருஷமாக தேசத்தின் குடிகளுக்கு ஆண்டுடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் திட்டமும் தெளிவுமாய் அங்கு சென்றது என்ன பார்க்குறோம். ஆனாலும் நீங்கள் அது குறித்து கேளாமற் போனீர்கள். ஆண்டுடைய வார்த்தை சபையிலே அறிவிக்கப்படுகிறது. ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கிறீங்க, டிவியில் பார்க்கீங்க, யூடியூப்பில் பார்க்கீங்க, நீ எந்தெந்த விதமாகவோ உங்களுக்குள்ளே வருது. அல்லேலூயா. இது எல்லாத்தையும் கேட்டு கீழ்ப்படியட்ட என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. என்ன உண்டு? கூடுதலான தண்டனை உண்டு நியாய தீர்ப்பில். தெரியாதவன் பரவாயில்லப்பா, ஆண்டை பற்றி தெரியலை, அவன் தப்பு பண்ணுறான், தவறு பண்ணுறான். நீ ஆண்டோடைய வார்த்தையை பற்றி தெரிஞ்சு ஹல்லேலூயா நீ துணிகரமாக நடக்கிற, உனக்கும் அதே தண்டனையாக கிடையாது, உனக்கு கூட. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய நீதி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லாதபடி நம்ம காத்துக்கொள்வோம். ஆண்டருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சகோதரன் ஹல்லேலூயா அவர் தன்னுடைய காரியத்தை சொன்னார். பைபிள்லாம் வாசிக்கிறாங்க, ஊரெல்லாம் நல்ல பேர். ஹல்லேலூயா. ஆனால் மாமியா மருமகளை எதிரியாக நினைக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ வீட்டுக்குள்ளே பார்க்க முடியல, வெளியே பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சாட்சிகளை வச்சுக்கொண்டு நம்ம நித்திய ஜீவனை பெற முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, கேட்கிற எச்சரிக்கப்படுகிற ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு உண்மை உத்தவமாய் நம்ம செவி ஒப்பு கொடுப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பார்ப்போம் நம்ம 32ஆம் அதிகாரம். அங்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்கு எரேமியாவுக்கு சொல்வதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. எரேமியா 32 அங்கே என்ன வாசிக்கிறோம்? தொடக்கத்தில் நேபுகாத் நேச்சாரின் 18ஆம் வருஷத்துக்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 10ஆம் வருஷத்தில் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அல்லேலூயா. நேபுகாத் நேச்சார் அவனுடைய 18ஆவது வருஷம். இங்கே யூதா தேசம், இஸ்ரேல் தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. யூதா தேசம், இஸ்ரேல் தேசம் என்று பிரிக்கப்பட்டது. அப்போ இந்த யூதா தேசம் தெற்கு தேசம், தெற்கு பகுதி. அந்த நாளிலே 2வது வசனம் என்ன நடக்குது? அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. அல்லேலூயா. ஆண்டு தெளிவாக சொல்லிட்டாரு, எதிரின் கீழே நான் ஒப்பு கொடுப்பேன். இப்போ என்ன நடந்திருக்கு? எங்கேயோ இருந்த எதிரி வந்து தேசத்தை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். ஆண்டுடைய தீர்க்கதரிசனம் வார்த்தை நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட வேளையில் இந்த எரேமியா தீர்க்கதரிசி ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவற்சாலை முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தான். நீ ராஜாவுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்கிற. அல்லேலூயா. அவன் என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லி ராஜா அவனை வந்து அந்த முற்றத்திலே, அந்த சிறைச்சாலையிலே, அந்த எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு லாக்கப் இருக்குமோ அதே மாதிரி அரண்மனையில் உள்ள அந்த லாக்கப்பில், அந்த சிறையில் அங்கு சிறைப்பிடிக்கப்பட்டு வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்போது ராஜா என்ன, சாரி, ஆண்டுடைய வார்த்தை என்ன வந்தது?
இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று. ஹல்லேலூயா. இதான் ஆண்டவருடைய தீர்க்கதரிசியின் வார்த்தை. ஹல்லேலூயா. ராஜாவுக்கு பிரியமா ஹல்லேலூயா. என்ன சொல்லுவான் சொன்னால் என்னையே கொண்டு போட்டுருவானே. நோ, ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. இதைத்தான் சொல்லுவேன், தேசம் பிடிக்கப்படும், நகரம் எரிக்கப்படும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வேளையில் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை இங்கே எரேமியாவுக்கு உண்டாகுது. நீ உன் பெரிய தகப்பனாகிய உன் பெரியப்பா மகன் அவனுடைய குமாரனாகிய அனோமேவேல் உன்னிடத்தில் வருவான். வந்து அவன் என்ன சொல்லுவான், ஆனதோத்தில் இருக்கிற நிலத்தை நீ வாங்கிக்கொள். தேசம் என்ன பண்ணிருக்கு? ஹலோ, கவனிக்கிறீங்களா? தேசம் முற்றுகை போடப்பட்டிருக்கு. சரி, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம தேசம் இருக்கிற தேசம் ஒரு யுத்தம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. அல்லேலூயா. யாராவது நிலம் வாங்குவாங்களா? சொல்லுங்கள். யாராவது அந்த நிலையில் நிலம் வாங்குவாங்களா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை, வாங்க மாட்டான், வாங்கவே மாட்டான். அந்த தாட் கூட வராது. இருக்கிற பணத்தை கொண்டு எப்படி ஓடலாம்? அல்லேலூயா. அப்படிப்பட்ட வேளையில் ஆண்டவர் சொல்கிறாங்க, உன் பெரியப்பா மகனுடைய மகன் வருவான்ப்பா. அல்லேலூயா. நிலத்தை விற்கிறதுக்கு வருவான். நீ நிலத்தை வாங்கி பத்திரத்தை முத்திரை போடு. அல்லேலூயா. இந்த காரியத்தை எரேமியா தீர்க்கதரிசி தவிர ஒருத்தரும் அந்த காலத்தில் பண்ணியிருக்க மாட்டான். இதை எரேமியா ஆண்டவர் சொன்னதுனால பண்ணார், இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டார். அவர் சிறப்பட்டு போது நான் ஏன் செலவழிக்கணும்? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதுனால நம்ம சிறைச்சாலத்தில் முற்றத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய பெரியப்பா மகனுடைய மகன் வராரு. அதை பார்த்து இப்போ அவர் அறிஞ்சு கொள்கிறாரு, ஆண்டவர் சொன்னபடியே நடக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் அவனை அனுப்புனார்னு சொல்லி அல்லேலூயா அவனை கூப்பிட்டு போய் அந்த காலத்து முறையின்படியே பத்திரத்தை எழுதி அதில் முத்திரை வைக்கப்பட்டு 2 பேரும் உடன்படிக்கையின் கையெழுத்தை போட்டு ஒரு அரசாங்கபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலமாக அதை வாங்குகிறார். அல்லேலூயா. நான் அந்த பத்திரத்தில் கையெழுத்தையும் முத்திரையும் போட்டு 10ஆம் வசனம், கையெழுத்தையும் முத்திரையும் வைத்து சாட்சிகளை வைத்து வெள்ளியை தரத்திலே நிறுத்தி கொடுத்த பின்பு, அந்த காலத்தில் பணத்துக்கு பதில் வெள்ளி தான் பண பரிமாற்றம், வெள்ளியை நிறுத்தி கொடுத்தாச்சு. ஹல்லேலூயா. நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போட்ட கிரைய பத்திரம் திறந்திருக்கிற இந்த பதியத்தை போட்டாச்சு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னும் அடுத்த காரியத்தை சொல்கிறேன். நான் சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கு நம்ம எல்லாருமே வெளிநாடு வந்திருக்கிறோம். ஆண்டுடைய கிருபையில் நிறைய பேருக்கு நிலம் இல்லாமல் இருக்கலாம், இருக்கவங்க கொஞ்சம் பேர் நிலம் வாங்கியிருக்கலாம். அல்லேலூயா. சமீபத்தில் நம்முடைய சபையை சேர்ந்த ஒருவருடைய நிலத்தை சென்னையில் என்ன பண்ணிட்டாங்க, வேறொரு ஆள் அந்த அந்த ஆஃபீஸில் உள்ளவங்களுடைய ஒரு கள்ளத்தனம் திருட்டுத்தனத்தினால அவங்க பேருக்கு மாற்றி, இந்த மாத்திரங்களுடைய அட்ரஸ் தெரியாமல் அவங்க அட்ரஸ் தெரியணும், அதில் கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சு, அவங்க அட்ரஸ் தெரியணும், அந்த அட்ரஸை மட்டும் போடாமல் ஆள் படத்தை மட்டும் காட்டி யாரோ ஒரு படம், இப்படி வஞ்சித்து அந்த நிலம் மற்றொருக்கு உரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது உங்களுக்கு எப்போ தெரிஞ்சுது அப்படின்னா, அந்த லேண்டுக்கு வேஸ்ட் லேண்ட் டேக்ஸ், அதாவது கட்டப்படாத நிலத்துக்கு வரி கட்டக்கூடிய அந்த காரியத்தை போய் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரிஞ்சுது. நான் தான் தயவுசெய்து சொல்கிறேன், ஊரில் உங்களுக்கு நிலம் இருந்ததுன்னா இந்த டேக்ஸு மறுபடியும் போய் கட்டுங்க. அல்லேலூயா. அப்போ கட்டும்போது தெரியும். அல்லது இந்த பில்லங்க சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, இன்கம் ஃப்ரம் சர்டிஃபிகேட். அல்லேலூயா. அது போட்டு பாருங்கள். ஏன்னா அவ்வளோ திருத்தனம் பண்ணுறாங்க. நான் ஊருக்கு போகிறக்கு இந்த காரியமும் ஒன்று. அல்லேலூயா. இருக்கிற லேண்டையே நம்ம ஒழுங்காக காப்பாற்றணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வந்தோம். இப்போ போகிறதுக்கு அதிகமான காரியம் இல்லை. பெரிய லீவ் போட்டு இந்த அக்டோபர் வரைக்கும் லீவ் இருக்குது. சரி, ஊருக்கு போயிட்டு வரும், வேறு ஏதாவது ஒரு காரியத்தை போய் பார்த்து வரும். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று, நம்ம போனால் தான் பார்த்து எல்லாம் செய்ய முடியும். ஏன்னா முந்தி ஊரில் அப்பா இருந்தாங்க, பார்க்குறக்கு இருந்தாங்க, யாரும் இல்லை. நம்ம போனால் தான் காரியங்கள் செய்ய முடியும். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் தயவுசெய்து ஒரு அனுபவத்தை கொடுத்ததுனால நீங்களும் போய் உங்கள் ஊரில் இப்படிப்பட்ட காரியத்தை செக் பண்ணுங்க. உங்கள் லேண்டு வேஸ்ட் லேண்ட்லாம் யாரும் பேரை மாற்றினாங்க, அது பெரிய ஒரு பிரச்சனை. அது இருக்கட்டும், எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம சர்ச்சிலே அதுக்குன்னு ஆட்களை வச்சுருந்தார். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய சகோதரி அவருடைய தகப்பனார் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய சூப்பர் லெவலில் இருந்து ரிட்டையர் ஆனவங்க. அவங்க இருந்தனால அவங்கள்ட்ட கேட்டு ஆலோசனை கேட்டு காரியங்களாக செய்தோம். ஆனாலும் கஷ்டமான காரியம் போயிட்டுருக்குது. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ இப்படி செய்த வேளையில் அங்கு இப்படிப்பட்ட அப்படி முத்திரை போட்டாச்சு, லேண்டு வாங்கியாச்சு.
ஆனால் ஆண்டவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசி முழுவதும் பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சிம்பாலிக்காக சில காரியங்களை செஞ்சு இப்படி தேசத்துக்கு சம்பவிக்கும் என்கிற முந்தின காரியங்களை போட்டிருக்கோம். அது முந்தின அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும். 30க்கு போன நேரம் ஆயிரம் இருக்கட்டும். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் செய்து தேசத்துக்கு இப்படியா சம்பவிக்கும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசிக்கும் சொல்லி அவருடைய செய்கை மூலமாக ஜனங்களுக்கு தெரிவிக்கிற ஒரு காரியத்தை அங்கே ஆண்டவர் செய்வதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த காரியத்தில் என்ன ஆண்டவர் சொல்ல வந்தாங்கன்னு பார்க்கும் பொழுது 15ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் நீங்க வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டமும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். சரி, முதல்ல சொன்னது இந்த தேசம் பிடிக்கப்படும், அழிக்கப்படும், அது தனியா. அதே வேளையில் இந்த தேசம் மறுபடியும் என்ன பண்ணப்படும்? ஒரே இதை கமெண்ட் பண்ணால் புரியாது உங்களுக்கு. இது இந்த டைமுக்கு உள்ளது கிடையாது. இனி நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. அது பிற்பாடு உள்ள வசனத்தை படித்தா தான் புரியும். முதல்ல உப்பை அழிக்க போகிறான், அதான் உண்மை. அதில் மாறுதலே கிடையாது. சொன்ன மாதிரி எதிரி வந்துட்டான், முற்றுகை போட்டான், தேசம் பிடிக்கப்படும், எருசலேம் அழிக்கப்படும், எரிக்கப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வேளையில் நீ என்ன பண்ணு? நீ போய் இந்த நிலத்தை வாங்கு. ஊரில் உள்ள எல்லாம் நினைப்பான் இது ஒரு பெரிய பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, நினைக்கட்டும். ஆனால் நீ போடு. ஹல்லேலூயா. இது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, நான் இந்த தேசத்தை மறுபடியும் கட்டுவேன். இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சைகளும் கொல்லப்படும். அல்லேலூயா. கைவித்தி அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தண்டிச்சாலும் மனம் திரும்புவதற்கு அவர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ எரேமியா தீர்க்கதரிசி ஜெபம் பண்றாரு. 14ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அழிக்கப்பட்ட தேசத்தில் மறுபடியுமாய் ஒரு நார்மலுக்கு வரும்படியாக ஒரு வீடுகள், நிலங்கள், தோட்டங்கள் கொல்லப்படும்படியான ஒரு செழிப்பான காலங்களை நான் கொண்டு வரேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. எரேமியா, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ? அல்லேலூயா. அழிக்கப்பட்டு பாழாக்கப்பட்ட எல்லாம் மறுபடியுமாக கட்டப்படுவதற்கான வல்லமையை உடையவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் தம்முடைய கோபம் மாறி அவங்க மனம் திரும்பினா மறுபடியும் அதை கட்டுவிக்கிற வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கு. அல்லேலூயா. எனவே தான் சொல்கிறார் 10ஆம் வசனம், யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாக இருக்கிறீர். அல்லேலூயா. அவனவனுக்கு வலிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படிக்கு உம்முடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வழியிலும் அவனவனுக்கு அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டுடைய வருகை அப்படி தான் இருக்கும். அவனுடைய கிரியைக்கு பதிலுக்கு தக்கதாக ஆண்டுடைய வருகை இருக்கும். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட வேளையில் ஹல்லேலூயா மறுபடியும் இதே வார்த்தையை அங்கு போன முறை யார் சொன்னா? ஹல்லேலூயா. முதல்ல யார் சொன்னா? இதை உம்மாலே செய்யக்கூடாத யார் சொன்னா? இது எரேமியா. ஹல்லேலூயா. எரேமியா சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ அடுத்தது யார் சொல்கிறான்னு பாருங்கள். ஹல்லேலூயா. வாசிக்கும் பொழுது இந்த தீங்கெல்லாம் எதிரால் வந்து சொல்லி திருப்பி எரேமியா சொல்கிறாரு. அல்லேலூயா. பஞ்சம், கொள்ளை நோய் அங்கே எல்லாம் வருது. 24ஆம் வசனத்தில் நீ சொன்னபடியே சம்பவிக்கிறது, இதோ நீர் அதை பார்க்கிறீர். அல்லேலூயா. நீங்கள் சொன்னபடி தான் இந்த நியாய தீர்ப்பு நடக்குது, நீங்கள் தான் பார்க்குறீங்கப்பா என்று அவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட வேளையிலே அல்லேலூயா திருப்பி 25ஆம் வசனத்தில் என்ன பண்ணுறாரு எரேமியா தீர்க்கதரிசி? கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுவதாக இருந்தும் தேவரீர் என்னை நோக்கி நீ உனக்கு ஒரு நிலத்தை விளைக்கிரமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்றேன். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி முதல்ல முடியும்னு சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் அவருக்கு என்ன வந்துட்டு ஒரு டவுட் வந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஆண்டவரை இதே வசனத்தை பல முறை யூஸ் பண்ணுவோம், ஆனால் நமக்கு வரும்போது யூஸ் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது சந்தேகம் வந்துடுது. அப்போ இப்படிப்பட்ட வேளையில் இப்படி சொன்னீங்களேன்னு கேட்ட பொழுது 26ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி
அவர் இதோ நான் மாம்சமான எவருக்கும் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கோபத்தினாலே பாழாய் போன தேசம், எரிக்கப்பட்ட நகரம். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின்படி கர்த்தர் சொல்றாரு, 70 வருஷத்துக்கு பிற்பாடு ஹல்லேலூயா தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். ஹல்லேலூயா. நமக்கு அவர் உடனே பதில் கொடுக்குற ஆண்டவர். ஹல்லேலூயா. நிறையா இருக்குது, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் ஸ்ட்ரோக் வந்தது. ஹல்லேலூயா. நம்ம தைரியமாக பிரசங்கம் பண்ணலாம். நமக்கு என்ன வருது? பயம்தான் வருது. பயம்னா என்ன பயம்? வேலைக்கு எழுந்து நடக்க முடியுமா? ஒன்று வேலைக்கு போக முடியுமா? 2 ஊழியத்தை பார்க்க முடியுமா? ஹல்லேலூயா. இந்தியாவுக்கு போய் என்ன செய்ய? இதான் முதல்ல வருது. ஹல்லேலூயா. ஆனாலும் சபை மக்கள் எல்லா மக்களும் பார்த்துட்டே இருக்கேன். பைபிள் வாசிக்க நேரமும் இல்லை, மனசில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஷாக்கில் ஆனாலும் கூட ஒரு நாள் அந்த 3ஆம் நாள் 2ஆம் நாள் ஈவினிங் டைம் கிடச்ச போது, ஆண்டவரே இது எனக்கு ஏன் வந்தது, என்ன காரணம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு இறங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணப்படுது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்க ஜெபம் பண்ணிட்டு திறந்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. 3ஆம் வசனம், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். டாக்டர் என்ன சொல்கிறாங்க? 3 மாதம் ஆகலாம், 6 மாதமும் ஆகலாம். ஹல்லேலூயா. சில பேருக்கு ரிட்டர்ன் வரவே வராது. இந்த நிலைமை தான் தொடரும். ஆனாலும் ஆண்டவனுக்கு கேட்ட பொழுது, நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்துடைய சிறையிருப்பை திருப்பி, ஆண்டவர் என் சிறையிருப்பை திருப்புவார். ஹல்லேலூயா. மறுநாள் காலையிலிருந்து நடக்க கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இன்னும் இந்த ஆண்டுடைய வார்த்தை எந்த காலத்தில் சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது, இப்போ மறுபடியுமாக ஆண்டு சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் தேசத்தின் சிறையிருப்பை மாற்றுவேன். ஹல்லேலூயா. என்னால் செய்யக்கூடாத இன்னும் ஒரு 4-5 ஐசியமான காரியத்தை தியானிக்க வேண்டியது இருக்குது. தியானித்தால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் விசுவாசம் பெருகும். எனக்கும் ஆண்டு ஐசியர்ப்பண செய்வார் என்கின்ற சோர்வுற்ற நிலைமையில் நமக்கு ஒரு விசுவாசம் வரும். அதை கொடுத்து உங்களுடைய சிறையிருப்பெல்லாம் ஆண்டு மாற்றுவாராக, கவலையை மாற்றுவாராக, கண்ணீரை மாற்றுவாராக, மாற்றத்தக்கதாக தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தை கொடுப்பாராக. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், பாவமை தோத்தரிக்கிறோம். 23 வருடங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டும் மனம் திரும்பாத கடின இதயப்பட்ட மக்கள் மீது உம்முடைய சினம், கோபம், உக்கிர கோபம் வந்தது. நீங்கள் எச்சரித்தும் கேளாதபடினாலே சிறையிருப்பு வந்தது. எதிரிகள் வந்தார்கள், அப்பா தேசத்தை பிடித்தார்கள், அடிமையாக்கி கொண்டார்கள். ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை மறுபடியும் கட்டுவிக்கும்படியான உம்முடைய இரக்கம் உண்டானபடினாலே நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் பாவத்தினால் அல்லது சாபத்தினால், எங்களுடைய அறியாமையினால், புரியாமையினால், எங்கள் லைஃப் ஸ்டைலில் வரக்கூடிய பாதிப்புகள் இந்த உலகத்தில் ஏராளம். ஆனாலும் நீர் எங்களுக்கு இறங்கி ஹல்லேலூயா ஐசிய அற்புதங்களை செய்து இன்றைக்கும் நீர் எங்களுக்கு மேலே இரக்கமும் மன உருக்கமும் அப்பா விடுதலையும் தெரிகிற நல்ல இரட்சகராக இருக்கிறபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அருமையான சபையருடைய எல்லா விதமான கண்ணீர், கவலை, கேள்விகள், எப்படி புரியலை, என்ன செய்ய தெரியலை என்கிற ஒரு காரியங்கள், குறிப்பாக வேலையின்மை, வேலை இழப்புகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. குடும்பத்தில் ஆண்டவரே இருக்கக்கூடிய ஹல்லேலூயா அவருடைய எல்லா உறுப்பினருடைய சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தில் வருகிற ஆண்டவரே குறைபாடுகள் ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது தகப்பனே. ஆனால் எங்களுக்கு தெரிந்த ஒன்று, ஹல்லேலூயா அப்பால் உம்மால் செய்யக்கூடாத ஐசியமான காரியம் என்று ஒன்று கூட கிடையாது. ஒரு பூரண சுகம் இயேசு கிறிஸ்து நாமத்தால, ஒரு நல்ல வேலை இயேசு கிறிஸ்து நாமத்தால, என்ன செய்வது தெரியாத புரியாத வேலையில் ஒரு நல்ல பதில் எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை செயலிலே வல்லவர், ஆலோசனையிலே மகத்துவமானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதாக. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசம் அடைவார்களாக. விசுவாசத்தினால தேவ மகிமையை ஐசிய அற்புதமாக காணுவார்களாக. மனுஷரை பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையை விட்டுவிட கிருபை தாங்க, தைரியம் தாங்க. உண்மையில நம்முடைய வார்த்தை மேல ஹல்லேலூயா உம்மை அறிகிற அறிவின் மேல வாஞ்சியை திருப்பட்டும். பரிபூர்ண கிருபை உண்டாவதாக. உண்மையை தங்கள் வாழ்க்கையில முதன்மைப்படுத்தட்டும், வார்த்தைகளை முதன்மைப்படுத்தட்டும், முன்னிலைப்படுத்தட்டும். வாழ்ந்தால் இயேசு கிறிஸ்துக்காக, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்காக வாழ்வேன் என்கிற அர்ப்பணிப்பை கொண்டு வரட்டும்.
ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அர்ப்பணித்தவர்களுடைய வாழ்க்கையில் ஐசிய அற்புதங்களை செய்வீராக. மன்னித்து மறக்கிறவர் கிருபையின் நாட்களை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபுரங்களையும் மறந்தே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட விசேஷமாய் நமக்கு பிரியமானவர்களுக்காக பிரியமான காரியங்களுக்காக ஆண்டவரை விட்டுவிடாத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோடு கூட, உமக்காக உலக நட்புகளை விட்டுவிட்ட பிள்ளையோடு கூட, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஏற்றுக்கொண்டு தங்களை திருத்திக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளையோடு கூட, திருந்தி வாழ்கிற பிள்ளையோடு கூட, உடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்கிற பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சகாலமாக இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.